அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக பாஜகவில் சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம். தமிழக பாஜகவின் சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனமாகியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை தமிழக சட்ட தேர்தல் பொறுப்பாளராக நியமித்து பாஜக தேசிய தலைவர் JP நட்டா உத்தரவு. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், முழு விவரங்கள் பதிவு செய்யலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக பாஜக சார்பில் தமிழகத்திலே பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் தமிழக பாஜக சார்பிலே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். தமிழக பாஜகவினுடைய சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயலை நியமித்திருப்பதன் மூலமாக பல்வேறு கட்டங்களிலே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை உள்ளிட்டவற்றை எல்லாம் மேற்கொள்வதற்கு பியூஷ் கோயல் வாயிலாக அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே பாஜகவினுடைய தேசிய தலைமை தமிழகத்திலே திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் அதிமுக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஈர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியான முயற்சிகளை எடுத்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் பல்வேறு கட்சிகளோடு பாஜக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை வேகமெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில்தான் இந்த பொறுப்பாளர் நியமனம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயலை அறிவித்திருக்கின்றார்கள். மற்றும் ஒரு அமைச்சரான அர்ஜுன் ராம் மேக்வால் அவர் தேர்தல் இணை பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். முரளிதர் மோகல் அவரும் ஒரு பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். 2 இணை பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 3 பேருமே மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள். அதன்படி தமிழக பாஜகவின் சட்டமன்ற தேர்தலுக்கான பொறுப்பாளராக பியூஷ் கோயலும் அவரை தொடர்ந்து அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் முரளிதர் மோகல் ஆகியோர் தேர்தல் இணை பொறுப்பாளர்களாகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் மூலமாக அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தமிழகத்திலே ஏற்கனவே கடந்த காலங்களிலும் பியூஷ் கோயல் சில முக்கியமான பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு பாஜகவுடனான தமிழகத்தின் கட்சிகளோடு கூட்டணி இறுதி செய்திருந்தார். அந்த அடிப்படையில் தமிழக அரசியல் களத்திற்கு நன்கு அறிமுகமானவர் பாஜகவிற்கு என்ற அடிப்படையில் பியூஷ் கோயல் தலைமையிலாக இந்த 3 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். புதிய கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஈர்ப்பதற்கான முயற்சிகள் இந்த 3 மத்திய அமைச்சர்கள் வாயிலாக மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ராஜகுமரன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.